காட்டுல ஒரு காக்கை, கிளி, குருவி, புறா, கழுகு இந்த எல்லா பறவைகளும் ஒரு பெரிய மரத்துல கூடு கட்டி வாழ்ந்து வந்ததுங்க. தினந்தோறும் பொழுதுபோக்கா பேசிக்கிட்டு நாட்களை கழிச்சிட்டு இருந்ததுங்க. பொழுது சாயற வரைக்கும் ஆகாரத்துக்காக வெளியே அலைஞ்சிட்டு பொழுது சாஞ்சதும் எல்லாம் கூட்டுக்கு வந்து அடைஞ்சிருங்க. கழுகு கிட்ட இருந்த ரேடியோவுல 1 மணி நேரம் தமிழ் பாட்டு ஓடும். அந்த பாடல்களையும் வார்த்தைகளையும் எல்லாம் கேட்டுட்டு சந்தோஷப்பட்டுட்டு அது அதுங்களோட கூட்டுக்கு போயிடுங்க. அன்னைக்கு கூட இருட்டாச்சு. சூரியன் மெதுவா கீழே இறங்கினாரு. காக்கையும் குருவியும் அதோட கால்கள்ல பழத்தை வச்சுக்கிட்டு கூட்டுக்கு பறந்து வந்துச்சுங்க. இன்னொரு தடவை உன் பேச்ச கேட்டு ஆகாரத்துக்காக நான் வெளியே வரவே மாட்டேன் பாத்துக்கோ. பக்கத்துல பழம் பார்த்தேன்னு சொல்லி என்னை எங்கேயோ கூட்டிட்டு போயிட்ட. ஒரு பழத்தை சாப்பிட்டு இன்னொரு பழத்தை கால்ல எடுத்துக்கிட்டு கூட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சிடுசிடுன்னு சொல்லுச்சு. இது ரொம்ப நல்லா இருக்கு காக்கா. நான் என்னமோ வேணும்னே செஞ்ச மாதிரி நீ பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எங்கேயாச்சும் பழத்தை பார்த்தானா என்கிட்ட சொல்லுன்னு சொன்ன. நான் சொன்னேன். உன்னோட சேர்ந்து நானும் தானே வந்திருக்கேன். இந்த பேச்சுக்கு மட்டும் ஒன்னும் குறையே இல்ல உன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு காக்கா அங்கிருந்து வேகமா பறந்து போச்சு. குருவி எதுவும் பேசாம முன்னாடி பறந்து போய்கிட்டே இருந்தது. இப்படி ரெண்டும் பறந்து போய்கிட்டு இருக்கும்போது கூட்டுல கழுகு வீட்ல கிளி, கழுகு, புறா மூணும் ஒன்னா சேர்ந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்போ காக்கா, குருவி ரெண்டும் கழுகு கூட்டுக்கு வந்தது. எவ்ளோ நேரம் ஆச்சு பாட்டு ஆரம்பிச்சு? இதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுச்சு. கழுகு கூட்டுல எல்லா பறவைகளும் சேர்ந்து ரேடியோல வர பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. திடீர்னு பாட்டு பாதிலே கட்டாச்சு. சற்று முன் கிடைத்த செய்தி. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த மண்டலம் ஏற்பட்ட காரணத்தினால் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை அறிக்கை தெரிவித்துள்ளது. அனைவரும் எச்சரிக்கையாக இருங்கள். வீட்டை விட்டு யாரும் வெளியே வர வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்பொழுது உங்களுக்காக பாடல் மறுபடியும் ஆரம்பமாகிறது அப்படின்னு சொன்ன உடனேயே மறுபடியும் பாட்டு வர ஆரம்பிச்சது. வெளியில காத்து, இடி, மின்னல். பலமா அடிச்ச காத்து மரத்தை ஆட்டிக்கிட்டு இருந்தது. எல்லா பறவைகளும் அப்படியும் இப்படியும் ஆடிக்கிட்டு இருந்ததுங்க. ரேடியோ கீழே விழுந்து நின்னுடுச்சு. கழுகு வெளியில வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தது. திடீர்னு காலநிலையில பயங்கரமான மாற்றம் ஏற்பட்டுச்சு. இடி, மின்னல், பயங்கரமான சத்தம் எங்க இருந்தோ வந்துச்சு. திரும்பி கழுகு கூட்டுக்கு வந்தது. நண்பர்களே, ரேடியோவை கேட்டீங்கல்ல? வெளியில காலநிலை கூட அப்படிதான் மாறி இருக்கிறது. அவங்க கூட்டுக்கு போய் தைரியமா இருங்க, பயப்படாதீங்க. பயங்கரமான மழை வரும்னு தோணுது. அப்பப்ப ஜன்னல் வழியா வெள்ளம் வருதா இல்லையான்னு பாத்துக்கிட்டு இருங்க. எனக்கு இப்பவே பயமா இருக்கு நண்பா. நான் உன்னோட இங்கேயே இருந்துடுறேன். வேணான்னு மட்டும் சொல்லிடாதப்பா. சரி, மத்தவங்கள தைரியமா போங்க அப்படின்னு சொல்லி மத்த பறவைகளை எல்லாம் அதோட கூட்டுல இருந்து அனுப்பி வச்சுது. எல்லா பறவைகளும் பயந்துகிட்டே அதுங்க கூட்டுக்கு போச்சுங்க. ஒவ்வொரு பறவைகளும் அதுங்களோட கூட்டுல இருந்து ஜன்னல்ல கேண்டில் ஏத்தி வச்சுட்டு வெளியில பாத்துக்கிட்டு இருந்ததுங்க. வெளியில இடி, மின்னலோட சேர்ந்து மழையும் பெய்ய ஆரம்பிச்சுது. பயங்கரமான காத்தடிச்சுது. மரங்கள் எல்லாம் ஆடுச்சு. பறவைகள் எல்லாம் தங்களோட உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு பயத்தோட வெளியில பாத்துக்கிட்டு பயந்துகிட்டே இருந்ததுங்க. இது என்னடா எப்பா பயமா இருக்கு? சுனாமி மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு வந்தா ஒரேடியா உயிர் போயிடும். பயமே தேவையில்லை. இந்த மாதிரி மழை பெய்யுது. கூட இந்த இடி, மின்னல் வேற துணைக்கு வந்து நம்மள பயமுறுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது வெள்ளம் ஏறிக்கிட்டே வந்தது. மரம் முழுக ஆரம்பிச்சது. காக்கா பயப்பட ஆரம்பிச்சது. ஐயோ, வெள்ள தண்ணி என் கூட்டுக்கு வருதே. இப்ப வழியில மேல இருக்கிற குருவி வீட்டுக்கு தான் போய் ஆகணும் அப்படின்னு வெளியில வந்து நனைஞ்சுக்கிட்டே குருவியோட கூட்டுக்கு அது பறந்து போச்சு. குருவியே, குருவியே, உள்ள இருக்கியா? கதவை தர, பயங்கரமா மழை பெய்யுது. என் கூடு வேற அடிச்சுட்டு போயிடும் போல இருக்கு அப்படின்னு வெளியே இருந்து கத்துச்சு. அப்போ குருவி வந்து எட்டி பார்த்துச்சு. காக்கா உள்ள போறதுக்கு முன்னாடியே. ஆனா அதுக்குள்ளார வெள்ளம் காக்கையோட கூட்டை முழுகடிச்சிட்டு குருவி கூட்டுக்கு வந்தது.
அதனால காக்கா குருவி ரெண்டும் வெளியில வந்துச்சு. மழையில நனைஞ்சுக்கிட்டே ஒரு குச்சியில வந்து நின்னுச்சுங்க. ஐயோ குருவியே, உன் கூடு கூட போயிடுச்சா? வேற வழி இல்ல, வா நம்ம 2 பேரும் அந்த கழுகோட கூட்டுக்கு போகலாம். எனக்கும் அதேதான் தோணிட்டு இருக்கு அப்படின்னு காக்கா குருவி ரெண்டும் சேர்ந்து கழுகு கூட்டுக்கு வந்ததுங்க. கழுகு அதோட கூட்டுல இருந்த ஸ்டவ்ல புறாவை கொன்னு சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. பாவம், என் புத்தி தெரியாத அந்த புறா என் கூட்டிலேயே இருந்துருச்சு. அநியாயமா அதோட உயிரையும் விட்டுடுச்சு. ஆனா என் பசி தீர்ந்ததுப்பா. வெளியில வேற மழை பெய்யுது, குளிரா இருக்கு. அதுல சுட சுட புறா கறிய சாப்பிட்டா அதுல இருக்கிற ருசியே தனி. அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வெள்ள நீர் பெருகெடுத்துட்டு போச்சு. காத்தும் பலமா அடிச்சுக்கிட்டு இருந்தது. கழுகோட கூட்டுக்கு காக்கா குருவி கிளி வந்ததுங்க. 3 பறவைகளும் சேர்ந்து எவ்ளோ கத்தியும் கழுகு கதவையே திறக்கல. உள்ள கழுகு புறா கறிய ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தது. வேற வழியே இல்லாம கிளி காக்கா குருவி 3 நனையாம இருக்க மிகப்பெரிய இலை ஒன்னை எடுத்து அதுங்களோட தலை மேல வச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்ததுங்க. வயிறார சாப்பிட்டுட்டு கழுகு தன்னோட கதவை திறந்துச்சு. ஆனா அது ரொம்ப தாமதம். வெள்ள நீர் முழுசா மூழ்குச்சு. கழுகால வெள்ளத்துல இருந்து மேல எந்திரிக்கவே முடியல. வெள்ளத்துல மூழ்கிக்கிட்டும் எந்திரிச்சுக்கிட்டும், காக்கா, குருவி, கிளி, யாராச்சும் இருக்கீங்களா? காப்பாத்துங்க, நான் வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போறேன்னு அப்படின்னு அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தது. கழுகு குரலை கேட்ட காக்கா குருவி கிளி